இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று நவம்பர் மாதம் 17ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைய 2ஆம் வாசகத்தில் இயேசப்பா எரிக்கோ நகரத்தை நோக்கி போயிட்டுருக்கார். அப்பொழுது ஒரு பிச்சைக்காரர், கண் தெரியாதவர், அங்கேருந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கார். ஏசப்பா அந்த பக்கம் போகிறதை அவர் கேள்விப்படுறார். கண் தெரியாது, ஆனால் கேள்விப்படுறார். கேட்குறாரு, யாரு போகிறது, என்ன சவுண்டு சத்தம் கேட்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற சொல்கிறாரு, நாசரேத்தூர் இயேசு போய் கொண்டிருக்கிறார்னு சொல்லுகிறார். கண்ணு தெரியல, இருந்தாலும் தன்னுடைய உள்ளத்தால் அந்த பார்வையற்றவர் ஆண்டவரை பார்க்கிறார். அகக்கண்ணால் பார்க்கிறார், அவர் புறக்கண் தெரியாது. ஏசப்பா யாருன்னு தன்னுடைய உள்ளத்தால் உணர்ந்து கொள்கிறார். உறக்க கத்துறார். அவர் கத்துற வார்த்தையை கவனிக்கணும். நம்ம இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இறங்கும். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என கூக்குரல் இடுகிறார். எல்லாம் கவனிக்கணும். மெசியாவுக்கு இன்னொரு பெயர் தாவீதின் மகன். இந்த உலகை மீட்க தாவீது வம்சத்திலிருந்து ஒருத்தர் தோன்றுவார், மெசியா. அவருக்கு தாவீது மகன் என்ற பட்ட பெயர் உண்டு. அவர் கண்டு தெரியாது, இருந்தாலும் தன் உள்ளத்தால் அகக்கண்களால் ஆண்டவரை உற்று நோக்குகிறார். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என கத்துறார். இவ்வாறு அவர் கத்துகின்ற பொழுது அடுத்த ஒரு வரை நம்ம கவனிக்கணும். நாம முன்னே போயிட்டு இருந்தவங்க அமைதியாக இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். கத்தாத, கம்மன்று, கத்தாத கத்தாத என்று அவருடைய அந்த விசுவாச அறிக்கையை என்ன பண்றாங்க, தடை செய்கிறாங்க. கம்மன்று, கத்தாத, அமைதியாயிரு என்று என்ன பண்ணுறாங்க, அவரை அமுக்க பார்க்குறாங்க, அமைதியாக இருக்க பார்க்குறாங்க. அவருடைய சத்தத்தை, அவருடைய விசுவாச அறிக்கையை ஒடுக்க பார்க்குறாங்க. அமைதியாக இருக்கு. அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம், பார்ப்போம். அதட்டினார்கள். அவர் அமைதியாக இருக்குமா அவர் அதட்டினாங்க. ஆனால் அவர், அந்த நபர், தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என இன்னும் உறக்க கத்தினார். அவருடைய விசுவாச அறிக்கையை நிறுத்துமாறு அவரை அமுக்குறாங்க, அதட்டுறாங்க, அவருடைய குரலை ஒடுக்குறாங்க. இருந்தாலும் அவர் என்ன பண்ணல, கேட்கவில்லை. இன்னும் உறக்க கத்தினார். இன்னும் முன்ன இருந்ததை விட இன்னும் அதிகமாக ஆண்டவரை அழைக்கிறார். அவருடைய அந்த விசுவாச அறிக்கையை, அந்த கதறலை ஆண்டவர் காதுகள் கேட்கின்றன. அடுத்த வரியை பாருங்க, பார்ப்போம். இயேசு நிற்கிறார். இயேசு நின்று அவர் நம்மளை கூட்டினாங்க என்று சொல்லி அவருக்கு பார்வை கொடுக்கும் நிகழ்ச்சி நம்மளுக்கு வாசிக்கிறோம். நம்ம இன்னைக்கு சோர்களே, ஒருவேளை எல்லாம் அதட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய குரலை அவர் நிப்பாட்டி இருந்தார்னா அவர் பார்வை பெற்றிருக்க முடியுமா? சற்று ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். நம்ம இன்றைய தியானம் இதுதான். அவர் எல்லாம் சொல்றாங்க, எல்லாம் பண்ணி நம்மளோட அழுத்துறாங்க, நம்மளுடைய குரலை ஒடுக்க பார்க்குறாங்க என்று அந்த அவங்களுடைய குரலுக்கு இவர் செவி சாய்த்து தன் குரலை ஒடுக்கி கொண்டிருந்தால் மெஸ்ஸியா அங்கே நின்றிருப்பாரா? நின்று இவருக்கு பார்வை கொடுத்து இவருடைய வாழ்க்கையை மாற்றியிருப்பாரா? புரிந்து பார்க்க வேண்டும். இந்த உலகம் நம்மளை ஒடுக்கும். அப்படித்தான் நம்ம ஆண்டவரை நெருங்கி போவோம், ஆண்டவர் கிட்ட போவோம், ஆண்டவரை அழைப்போம். ஆனால் இந்த ஒரு நிகழ்வை இந்த சமுதாயம் உடன் இருக்கிறவர்கள் நிப்பாட்டுவாங்க. பேசாத, கம்முனு என்று நம்மை ஒடுக்க பாரு, அசிங்கப்படுத்துவாங்க. நம்முடைய இந்த விசுவாச பயணத்தை தடுக்க பார்ப்பாங்க.
நாம் அவர்களுக்கு பயந்து நம்முடைய விசுவாசத்தை நிறுத்தி கொண்டால், ஆண்டவர் கூட பயணத்தை நாம் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா, நாம் அவனுடைய ஆசிரியரை அவருடைய இழப்பது நிச்சயம். அவ்வாறு செய்யக்கூடாது என இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்கிறார்கள். மிக சிறப்பான முதல் வாசகம் மக்கபேயர் நூலில் வருங்க பார்ப்போம். மக்கபேயர் என்றால் போராளிகள்னு அர்த்தம். யூதர்களை, இஸ்ரேல் மக்களை, இஸ்ரேல் நாட்டை கிரேக்க ராஜா அந்தியோவுக்கு எப்பிப்போர் ராஜா என்ன பண்ணா கைப்பற்றிக்கிட்டான் இஸ்ரேல் நாட்டை. அப்படி கைப்பற்றிட்டு அவன் என்ன பண்ணான், யூத மக்களை தன்னுடைய கடவுளை வழிபடுமாறு கட்டாயப்படுத்தினான். யாவை ஆண்டவரை வணங்கக்கூடாது, கிரேக்க கடவுளைத்தான் வணங்கணும், கிரேக்க கடவுளுடைய அந்த பழக்க வழக்கம் கடைபிடிக்கணும். நீ இன்னும் சொல்ல போட்டு பாருங்க, நடுங்க வைக்கும் தீட்டு என்னவென்றால், எருசலேம் ஆலயத்திலேயே அந்நிய தெய்வங்களுக்கான சிலையை நிறுவினான் அந்தியோக்கு எப்பிப்போர். இதைத்தான் இஸ்ரேல் மக்கள் நடுங்க வைக்கும் தீட்டுன்னு சொன்னாங்க. கொடுமைப்படுத்தினான். பன்றிக்கறி சாப்பிடணும், ஓய்வு நாளை கடைபிடிக்க கூடாது, யாவை ஆண்டவரை வழிபடக்கூடாது, கிரேக்க சாமியான எங்கள் கடவுள் தான் நீங்கள் கும்பிடணும் என்று தன்னுடைய மத கோட்பாடுகளை, தன்னுடைய கடவுளை வழிபட வணங்க கடைபிடிக்க திணிச்சம் போயிட்டு அவங்க மேலே. இந்த வழிமுறைகளை எண்ணற்ற இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க, உயிருக்கு பயந்து ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்க பார்ப்போம். அக்காலத்தில் இஸ்ரேல் தீய நெறியாளர் சிலர் தோன்றி, வாருங்கள் நம்மை சுற்றி இருக்கும் வெற்றி நம்ம உடன்படிக்கை செஞ்சுக்கலாம், வாங்க, எதுக்கு நம்மளை கொடுமைப்படுத்துறான், அழிக்கிறான், திட்டுறான், போகிறான், நம்மளை கொல்றான், நம்ம மாறிக்கலாம், அவன் சொல்கிறபடி கேட்கலாம் என்று அவங்களுடைய வற்புறுத்தலுக்கு இல்லையா மிரட்டலுக்கு அடிபணிந்து என்ன பண்ணாங்க, யாவை இறைவனை விட்டு அவர்களுடைய தெய்வத்திற்கு பின்னாடி போனாங்க. ஒரு சில என்ன பண்ணாங்க பாருங்க பார்ப்போம். என் உயிரே போனாலும் சரிதான், என்னுடைய யாவை ஆண்டை விட்டு நான் போக மாட்டேன். ஒரு சில உயிர் உறுதியாக இருந்தாங்க. அவ்வாறு உறுதியாக இருந்தவர்கள் மீட்கப்பட்டார்கள். இந்த உலகம் நம்மையும் கடவுளையும் பிரிக்க பாருங்க. உதாரணத்துக்கு வச்சிங்களேன், நானே சொல்லலாம். நாங்கள் வேதிரை படி முடிச்சுட்டு வர வீட்டுக்கு வந்தேன். நான் பைபிள் படி அங்கே இதில் வேதிராக படிக்கிற பொழுது தினமும் பூசத்துக்கு பைபிள் கொண்டு போவோம். வாசகத்தை நம்ம பைபிள் வாசத்தை கவனிப்போம். நாங்கள் அந்த பழக்கம் வந்துச்சு எங்களுக்கு. இங்கே வந்து என்ன பண்ணேன், நான் பூசைக்கு வர வீட்டுக்கு வந்து பைபிளை பூசை கொண்டு போவேன். நான் சொல்கிற குறிப்புகள் எடுக்கலாம், பண்ணுவேன். அப்போ எனக்கு காதுபடவே சிலர் சொல்லுவாங்க, வந்துட்டார் இவர், பக்திமான வருஷம் வந்துட்டார் இவர் அப்படின்னு நமக்கு என் காதுபடவே கேட்பாங்க. நானும் தப்பு செய்யலை, என்னுடைய வார்த்தையை கையில் சம்மந்தம் நான் கோயிலுக்கு போயிட்டுன்னு வரேன், கொண்டு போய் அது விருப்பம் இருந்தாலும் எல்லாம் கேள்வி பேச்சு, இழிவாக பேசுறது இருந்தாலும் மனம் தளர்ந்தா கோயிலுக்கு போக வருவேன். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம நல்லது செய்வோம், நல்லது பின்னாடி போவோம், நல்ல காரியங்களுக்கு நமக்கு கை கொடுப்போம், ஆண்டவருக்கான பாதையில் பயணிப்போம். இதை தடை செய்ய எத்தனையோ விஷயங்கள் வரும். ஆனால் அவற்றை நாம் என்ன பண்ணுறோம், காதலியே போட்டுக்கூடாது. திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே உமது ஒழுமனை கடைபிடிப்பேன், நான் உன் கட்டளையை கடைபிடிப்பேன், என்ன தடை வரட்ட கடைபிடிப்பேன் என்று எவ்வளோ உறுதியாக இருக்காங்க பாருங்க. இதுதான் இன்றைய வாசத்தினுடைய மையம். இந்த உலகம் நம்மை ஆண்டவரிலிருந்து பிரிக்கும், பிரித்து தனியாக கூட்டிகிட்டு போகும், ஆண்டவரை வெறுக்க சொல்லும். நாம் அவ்வாறு அந்த வார்த்தைகளுக்கு இடம் தராமல் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொண்டால், இறுதி நாளில் ஆண்டவர் வரும் அந்த நாளில் நமக்கு வெற்றி வாகை காத்துருது. பவுல் சொன்னார் இல்லையா, பெரிய ஓட்டத்தில் ஓடினேன், என் விசுவாசத்தை காவந்து பண்ணிக்கிட்டேன், எனக்கு வெற்றி வாகை காத்திருக்கிறதா. நம்ம சொல்லலாம். நமது வாழ்க்கையிலே சமாதானம் இருக்கும். அதுக்கு உட்படாமல் விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், ஆண்டவரை அடைவோம்.